BBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அறிக்கையை நிராகரித்திருக்கும் இலங்கை அரசு, அதேவேளை ஒரு புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சுமந்திரன் விடுத்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் முதல் தடவையாக பொருளாதார கொள்கை தொடர்பில் வியாழக்கிழமை விவாதம் ஒன்று நடைபெற உள்ளது. பல்வேறு பிரச்சனைகளை குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கத்தோலிக்க ஆயர்கள் மாநாட்டின் தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் ஸ்ரீலங்கா டெலிகாமை நிர்வகிப்பதற்கு வெளிநாட்டு முதலீட்டாளரை கொண்டு வருவதற்கும் தயாராக இருக்கிறது என்று அதன் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கூறியிருக்கிறார். மார்ச் 12 இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் விவாதத்தில் பங்கேற்பதற்கு 8 ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களது இணக்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாளை திங்கட்கிழமையும், ஐக்கிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனத்தை எதிர்வரும் புதன்கிழமையும் வெளியிடவிருக்கிறார்கள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் ரேக்கின் அறிக்கையில் உள்ள கடுமையான பல அறிவுறுத்தல்களை நிராகரித்திருக்கும் இலங்கை அரசாங்கம், மக்களின் வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டிருக்கும் வீழ்ச்சி, பொருளாதார நிலவரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் மூலமும் சர்வதேச சமூகத்தின் ஆதரவுடனும் சீர் செய்யப்படும் என்று கூறியிருக்கிறது. உயர்ஸ்தானிகரின் அறிக்கை தொடர்பான இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளின் தூதுவர்களுக்கு வெள்ளிக்கிழமை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி விளக்கி கூறியிருக்கிறார். உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற பொது சமூக கட்டமைப்புகளுக்கான செலவினங்களாலும் காணப்படும் வீழ்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உணவு மற்றும் போசாக்கு தொடர்பிலான விபரங்களும் அறிக்கையில் காணப்படுகின்றன. இவையெல்லாம் கடன் நெருக்கடியிலும் பொருளாதார மீட்சியை நோக்கிய செலவின குறைப்பினதும் துரதிர்ஷ்டவசமான விளைவுகள் என்று அரசாங்கம் கூறியிருக்கிறது. பல தசாப்தங்களாக இருந்த உயர்ந்த மட்ட மனித மற்றும் சமூக அபிவிருத்தி குறிகாட்டிகளின் மட்டத்தை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும் சமூகத்தின் பின்தங்கிய பிரிவினரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கும் வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மனித உரிமைகள் பேரவையின் இணையதளத்தில் உயர்ஸ்தானிகரின் அறிக்கை தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 9 ஆரம்பமாகும் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடரில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. உயர்ஸ்தானிகரின் முன்னைய அறிக்கைகள் இலங்கையின் உள்நாட்டு போர் மற்றும் அதன் விளைவுகளின் மீதே கூடுதல் கவனத்தை செலுத்தின. ஆனால் இந்த தடவை அறிக்கையில் பொருளாதார நெருக்கடி மீதான பெருமளவு கவனம் செலுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும். அதேவேளை இலங்கையின் சமகால மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகரின் பரந்துபட்ட விடயங்களை உள்ளடக்கி இருப்பதாக திருப்தி வெளியிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன், அடுத்த மாதம் ஆரம்பமாகும் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரிலும் வலுவான ஒரு புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொருளாதார கொள்கை தொடர்பில் விவாதம் ஒன்றை இலங்கை வர்த்தக சம்மேளனம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் பொருளாதார கொள்கை தொடர்பில் விவாதம் ஒன்று நடைபெறுவது இதுவே முதல் தடவையாகும். 4 பிரதான வேட்பாளர்களினால் நியமிக்கப்பட்டிருக்கும் பொருளாதார கொள்கை நிபுணர்கள் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் எதிர்வரும் வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு வரவிருக்கும் இந்த விவாதத்தில் பங்கேற்கின்றார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க, சஜித் பிரேமதாசா சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷதி சில்வா, அனுரகுமார திசாநாயக்க சார்பில் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும, நாமல் ராஜபக்ஷ சார்பில் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார ஆகியோர் பங்கேற்கும் இவ்விவாதத்தை இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் துமிந்த ஹுலங்கமுவும் அதன் சபை உறுப்பினரான கஸ்தூரி செல்வராஜாவும் நெறிப்படுத்துவார்கள். முக்கியமான பல்வேறு பிரச்சனைகளை குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கத்தோலிக்க ஆயர்கள் மாநாட்டின் தலைவர்
ஆயர் ஹரோல்ட் ஆந்தனி பெரேராவுடன் மற்றைய உறுப்பினர்களுடனும் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறது. கல்வி சீர்திருத்தங்கள், ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான நடைபெற்று வரும் விசாரணைகள், சுற்றாடல் பாதுகாப்பு மற்றும் திருச்சபையுடன் தொடர்புடைய விவகாரங்கள் உட்பட பல விடயங்கள் பேச்சுவார்த்தையில் ஆராயப்பட்டதாகவும், பொருளாதார நிலவரம் மற்றும் வாழ்க்கை செலவு சவால்களை எதிர்கொள்வதற்கு அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி ஆயர்களுக்கு விளக்கியதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு வங்குரோத்து நிலையை அடைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அரசியலமைப்பில் எதுவுமே கூறப்பட்டிராத நிலையிலும் கூட சவாலை ஏற்றுக்கொண்டவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த கூறினார். கொழும்பில் இன்று இலங்கையினால் முடியும் என்ற துணிப்பொருளில் நடைபெற்ற செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், மக்கள் தேர்தலை கேட்கவில்லை, மாறாக அதல பாதாளத்தில் வீழ்ந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து தங்களை இடர்பாடுகளில் இருந்து விடுவிக்குமாறு அவர்கள் கேட்டார்கள். ஜனாதிபதியும் தனது பொறுப்பை நிறைவேற்றியிருக்கிறார் என்று குறிப்பிட்டார் சுசில் பிரேமஜயந்த. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் ஸ்ரீலங்கா டெலிகாமை நிர்வகிப்பதற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கட்சி கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறது என்று அதன் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கூறியிருக்கிறார். இன்று காலை கொழும்பில் உள்ள வங்கி மற்றும் நிதித்துறை அரங்கம் ஒன்றில் உரையாற்றிய அவர், ஸ்ரீலங்கா டெலிகாமை விற்பனை செய்வதை நாம் எதிர்க்கிறோம், ஆனால் அதை நிர்வகிப்பதற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர் ஒருவரை நாம் கொண்டு வர வேண்டியிருக்கும் என்று குறிப்பிட்டார். நாம் ஆட்சிக்கு வந்தால் புதிய அறிவையும் ஆற்றலையும் நாட்டுக்கு கொண்டு வரும் நோக்குடன் உயர்தர பரீட்சையில் சித்தி எய்திய 200 மாணவர்களை வருடாந்தம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவோம் என்றும் அனுரகுமார கூறுகிறார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாளை திங்கட்கிழமையும், ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா தனது விஞ்ஞாபனத்தை எதிர்வரும் புதன்கிழமையும் வெளியிட இருக்கிறார்கள். அனுரகுமார கொழும்புக்கு வெளியே அளவத்துக்குடையில் உள்ள மொன்ராக் இம்பீரியல் ஹோட்டலில் வெளியிடவிருக்கும் அதேவேளை பிரேமதாசா தனது விஞ்ஞாபனத்தை வெளியிடவிருக்கும் விசேட அரங்கு குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சுஜீவ சேனசிங்க கூறினார். மார்ச் 12 இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் பகிரங்க விவாதத்தில் பங்கேற்பதற்கு 8 ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரையில் தங்களது இணக்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தலில் போட்டியிடும் 39 வேட்பாளர்களுக்கும் மார்ச் 12 இயக்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாமல் ராஜபக்ஷ, மக்கள் போராட்ட கூட்டணியின் நுவான் போப்பகே மௌபீம ஜனதா கட்சியின் தலைவர் திலித் ஜாவீர, பினாவ நிவஹால் பெரமுனவின் ஒஷல ஹேரத், தேசிய ஜனநாயக முன்னணியின் விஜயதாச ராஜபக்ஷ, ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணியின் அனோஜ் டி சில்வா ஆகியோரை விவாதத்தில் பங்கேற்பதற்கு இணக்கம் தெரிவித்தவர்கள் என்று மார்ச் 12 இயக்கத்தின் சார்பில் விவாதத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் சுதாரக்க அர்த்தநாயக்க ஊடகங்களுக்கு கூறினார். ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்கு 12 நாடுகளில் இருந்து கண்காணிப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். அழைக்கப்பட்டிருக்கும் நாடுகளில் இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் மாலைத்தீவு ஆகியவையும் அடங்குவதாக அவர் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே இலங்கைக்கு வந்துவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த இளம் தாயான சிந்துஜாவின் கணவர் நேற்று இரவு தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். கடந்த மாதம் மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இளம் தாய் ஒருவர் வைத்தியசாலையில் கடமையில் ஈடுபட்டிருந்தவர்களின் அலட்சியம் காரணமாக உயிரிழந்திருந்தார். இது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் அவரது கணவர் நேற்றைய தினம் அவரது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்க்க முற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குறித்த சம்பவத்தில் வவுனியா பணிக்கர் புளியங்குளத்தைச் சேர்ந்த சுதன் 26 வயது என்ற குடும்பஸ்தரே உயிரிழந்தவராவார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.